ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் டானிக். 3 ஹேர் டானிக் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 3 ஹேர் டானிக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட முடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஹேர் டானிக் பார்த்தீங்கன்னா சொரக்காயில் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டானிக். இது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாடியோட ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சொரக்காயோட அந்த 2 ஓரத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோட தோலை சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே போட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு நம்ம அரைக்கணும். நான் நார்மல் வாட்டருக்கு பதில் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எப்போவுமே சொரக்காவை நம்ம 2 ஓரத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுடுவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் அதையுமே போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் இதை ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். இந்த சொரக்காவோட ஜூஸ் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு சொரக்காயில் இந்த அளவுக்கு சத்து இருக்குது அப்படின்றது தெரியாது. யூஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அந்த ஜூஸை மட்டும் தனியாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இந்த ஜூஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய், சொரக்காய் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் கூட இது சரி பண்ணும். பாடி ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஜூஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். அது கூட இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா தாராளமாக போதும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ஹேர் டானிக்கை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. வாரத்துக்கு 2 நாள் இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களோட ஹேர் க்ரோத்தில் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த ஹேர் டானிக் பார்த்தீங்கன்னா கொய்யா இலையில் பண்ணக்கூடியது. கொய்யா இலையும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவுக்கு கொய்யா இலையை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 10-15 இலை இருக்கும். சப்போஸ் காய வச்ச இலை இருந்தால் கூட அதை நீங்கள் பவுடர் பண்ணி கொய்யா இலையோட பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுங்க, தாராளமாக போதும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் வெந்தயம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நேச்சுரலாக நம்மளோட ஹேரை நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். என்னோட ஹேர் கேரில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்க பொருள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா. ஒரு மீடியம் சைஸ் ஆலுவேராவை நல்லா வாஷ் பண்ணி உள்ள இருக்க ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது, நேச்சுரல் ஆலுவேரா தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு ஹேர் டானிக் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி நம்ம ஊற்றின தண்ணி பாதி அளவுக்கு வரணும். இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆகிருக்கு. கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொய்யா இலையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆலுவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 30 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வைங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்தால் போதும். ரொம்ப பாதி அளவுக்கு ஆகலனாலும் பரவாயில்ல. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் கொதிக்க வைங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தலை குளிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக தலை அலசறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹேர் டானிக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது நல்லா ப்ரிப்பேர் ஆகி வந்துருச்சு. 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே வச்சுட்டேன். இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஃபில்டர் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக இது ரெடி ஆயிடுச்சு. ஹேர் டானிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு உங்கள் தலை ஃபுல்லாக இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை தலை அலசறதுக்கு சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியை தலை ஃபுல்லாக ஊற்றி அலசிக்கோங்க. அலசிட்டு அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் விடுங்க. ஏன்னா இது வின்டர் சீசனாக இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 ஹார்ஸ் வரைக்கும் இந்த தண்ணி அப்படியே விட்டுடலாம் தலையில். அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி தலையை ஒரு டைம் அலசி விட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த தண்ணி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீம் ஹேர் டானிக். இது ஹேர் க்ரோத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் டானிக்கும் கூட. உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது, கொத்தாக கொட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஹேர் டானிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் டானிக் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பையில, ஃப்ரெஷ்ஷான வேப்பையில வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வேப்பிலை பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். வேப்பிலை பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேப்பிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் கூட சரி பண்ணுறதுக்கான தன்மை வந்து இந்த வேப்பிலையில் இருக்குது. இந்த ஹேர் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பேன் ஈர் தொல்லை இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா லெமன், ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஸ்கேல்பில் ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி முடி அவ்வளோ சீக்கிரம் கொட்ட விடாது, நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உதவும். அதே மாதிரி உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா லெமன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து முக்கியமாக நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணுறப்ப ஹேர் வந்து ட்ரை ஆகும். வேப்பிலை இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஹேர் வந்து ட்ரை ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் தேன் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம என்னென்ன சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த தோலையும் அதுக்குள்ளவே போட்டுடுறேன். ஏன்னா லெமனோட தோல்லையும் முடிக்கு தேவையானது நிறைய சத்து இருக்குது. இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் வந்து ஹீட் ஆகட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா தேன் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா நீங்கள் தேனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த தேன் வந்து கரையிற வரைக்கும் இந்த எலுமிச்சம் தோல் அதுக்குள்ளே இருந்தால் போதும். இது கரைஞ்சதுக்கப்புறமா அந்த தோலை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதில் வேப்பிலையை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி அமுக்கி விடுங்க. அப்போ தான் கொதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த சாரும் கம்ப்ளீட்டாக தண்ணியில் இறங்கும். அடிக்கடி ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டேவும் இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அது ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தண்ணியோட கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ நம்ம ஊற்றிருக்க இந்த தண்ணி நார்மலாக இருக்குல்ல, இது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி வரும். நம்ம போட்டிருக்க இந்த வேப்பிலோடைய கலரும் கம்ப்ளீட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் கொதிக்க வைங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக அது எல்லாமே சேஞ்ச் ஆகி வந்துடும். நான் சொன்ன மாதிரி இலையோட கலர் வந்து இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 to 10 நிமிஷம் இது கொதிச்சுதுன்னா கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பிலையோட சாறு இறங்கி நல்லா மாறி வந்திருக்கு. ரொம்ப டார்க் பச்சை கலர்லலாம் நமக்கு வராது, இந்த கலரில் தான் வரும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் ஊற்றி வைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபில்டர் வச்சு கூட நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு முடியோட ரூட்ஸில் முக்கியமாக படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப்பை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஜென்டிலாக. அதுக்கப்புறமா ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த 3 ஹேர் டானிக்கில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும், 3மே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.